friends, welcome to RKR Samayal Natnar 7. Today RKR Samayal Natnar 7 நம்ம என்ன பார்க்க போறோம் தெரியுமா? டேஸ்டியான துவரம்பருப்பு இல்லைங்க பாசிப்பருப்பு சாம்பார் இந்த வீடியோல நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். சாம்பார்னாவே நம்ம துவரம்பருப்பு வச்சு தான் நம்ம சாம்பார் செய்வோம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் பாசிப்பருப்பு வச்சு காய்கறிகள்லாம் சேர்த்து உங்களுக்கு சூப்பரான பாசிப்பருப்பு சாம்பார் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு தடவை இந்த பாசிப்பருப்பு சாம்பார் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா ட்ரை பண்ணிட்டிங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஆனால் அடிக்கடி இதே இது நீங்கள் செய்வீங்க. துவரம்பருப்பு சாம்பார் கூட உங்களுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. ஓகே, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். ஒரு தவாவில் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறேன் இல்லையா. ஃபஸ்ட் ஒரு 3/4 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸில் 3/4 வாசின்னு எடுத்துருக்கிறேன். இது ஒரு 150 கிராம் வரும், அவ்வளோதான். ஓகே, இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆன பிறகு ஒரு மணம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இது ரொம்ப பொன்னிறமாவெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. லைட்டாக ஒரு ஸ்மெல் வரும். அந்தளவுக்கு நம்மளுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணால் போதும். ஒரு 1 மினிட் நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள், அதே போதுமானது. ஓகே, அடுத்தது நல்லா அந்த பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தில் ஆட் பண்ணிடலாம். பாத்திரத்தில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 1.5 சொம்பு தண்ணி நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பாசிப்பருப்பு குக்காய் வரும்போது அது பொங்கி மேலே வரும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பாசிப்பருப்பு துவரம்பருப்பு மாதிரி லேட்டாக வருதுன்னா சீக்கிரமாக அது குக் ஆயிரும். ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு குக் ஆயிரும். ஓகே, நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். அடுத்தது நான் சாம்பார் பவுடர் அது ஒரு 3 ஸ்பூன், இதில் இந்த மாதிரி ஸ்பூனில் 3 ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். தக்காளி ஒரு 4 இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 15, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட், பீன்ஸ், முள்ளங்கி இதெல்லாம் நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம். ஓகே, இப்போ நான் சிம்பிளான ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். குக்கர்லேயே நம்ம செஞ்சு எடுத்துடலாங்க. சீக்கிரமாக டைம் சேவிங் நம்ம பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு எடுத்திங்கன்னா, இல்லைன்னா பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுட்டு இருக்கணும். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் எச்சா எடுத்துக்கும், கேஸும் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாது, அப்படியே தான் இருக்கும். நோ ப்ராப்ளம். ஓகே, ஃபஸ்ட் ஒரு குக்கரில் நம்ம ஒரு 50 ml ஆயில் விட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்குங்க. அதனால் சாட்டே செஞ்சுருங்க. அடுத்தது நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். எல்லாம் நல்லா வதக்கின பிறகு நாம் எடுத்து வச்சுருக்கிற காய்கறியை உள்ளே சேர்த்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக மேலே உப்பு மேலே தூவி விட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிக்கும். ஓகே, கல் உப்பு நீங்கள் மேலே தூவி விடுங்க, அது சீக்கிரம் வதங்கிக்கும். இது உங்களுக்கு ஒரு டிப்ஸு. மேலே கல் உப்பு தூவி விட்டிங்கனாவே சீக்கிரம், வெங்காயம் இருந்தாலும் சரி தக்காளி இருந்தாலும் சரி சீக்கிரம் வதங்கிக்கும். ஓகே, இது இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸை நம்ம உள்ளே சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி 3 வெஜிடபிள்ஸ் தான் சேர்த்திருக்கிறேன். உங்களுக்கு வேணா கத்திரிக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி என்னென்ன வெஜிடபிள்ஸ் உங்கள் வீட்டில் இருக்குதோ எல்லாமே சேர்த்திக்குங்க. ஓகே, இதெல்லாம் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், சாம்பார் பொடி ஒரு 3 இல்லைன்னா 4 டீஸ்பூன் தான் நான் சேர்த்திருக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் 1 டீஸ்பூன். இது மீடியமாக காரம் தான் இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா 2 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்திக்கலாம். ஓகே,
ஓகே, இதை வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பார்க்கவே செம லுக்காக இருக்குதுல்ல. ஓகே, அதுக்கு மேலே நம்மளுக்கு ஒரு சொம்பு வரைக்கும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சாம்பார் ரொம்ப கெட்டியாக வேணும்னா நீங்கள் ஒரு சொம்பு வரைக்கும் ஆட் பண்ணுங்கள். இல்லை கொஞ்சம் சாம்பார் வந்து லைட்டாக தண்ணி மாதிரி வேணும்னா 1.5 சொம்பு வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து நல்லா கலந்து விட்டு சும்மா ஜஸ்ட் ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துருங்க. 2 விசில் இல்லைங்க, ஒரே ஒரு விசில். அடுத்தது வந்து லெமன் சைஸ் இருக்கிற ஆஃப் லெமன் சைஸ் இருக்கிற ஒரு புளி எடுத்துக்கலாம். ஆஃப் லெமன் சைஸுங்க. ஓகே, இது வந்து தண்ணியில் ஊற போட்டுருங்க. ஊற போட்ட பிறகு அதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு விசில் விட்ட பிறகு நம்ம அந்த எலுமிச்சை அளவு இருக்கிற அந்த புளியை கரைச்சி, ஓகே ஒரு விசில் வந்துருச்சு. காய்கறிகளெல்லாம் குக் ஆகிடுச்சு. இதே நீங்கள் ஒரு பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த காய்கறி வேகிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் எடுத்துக்குங்க. நீங்கள் வந்து குக்கரில் விசில் விட்டு இப்படி எடுத்து பாருங்கள். கொஞ்சம் கூட குழையில, எந்த காய்கறியும் தனித்தனியாக இருக்குது, குழஞ்செல்லாம் போகல. இது ஒரு சிம்பிளான மெத்தட். ஓகே, ஒரு குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து அந்த பருப்போடையே நம்ம அதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப் லெமன் சைஸ் தான் நான் புளி எடுத்துருக்கிறேன். ஏன்னா தக்காளி நம்ம அதிகமாக சேர்த்திருக்கிறோம். ஓகே, இதை வந்து சும்மா ஒரு 2 கொதி வரட்டுங்க, அவ்வளோதான். அடுப்பு மேலே வச்சு ஒரு 2 கொதி வந்துச்சுன்னா இறக்கிடலாம். சிம்பிளாக ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப நேரமெல்லாம் எடுத்துக்காது. சாம்பார் வைக்கிறதுக்கே ஒரு 5, 6, 7 நிமிஷம் தாங்க எடுத்துக்கும். ரொம்ப ஈஸியாக இந்த பாசிப்பருப்பு சாம்பார் செஞ்சு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து கொத்தமல்லி தலையை தூவி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. சிம்பிளான மெத்தடில் நான் இன்றைக்கி ஒரு பாசிப்பருப்பு சாம்பார் உங்களுக்கு சொல்லி தந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம RKR சமையல் RKR Samayal மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எங்களுக்கு எப்போயுமே முக்கியம். வேறு ஏதோ ரெசிபி வேணுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நம்ம மறுபடியும் சந்திப்போம். ஓகே, பாய்.